இப்போ ட்ரெண்டிங்ல டிஃபரெண்டான கேரக்டரை சூஸ் பண்ணி நடிக்கிறதுல விக்ரம் சூர்யா தான் பெஸ்டா இருக்காங்க. ஆனா 2006ல் அஜித்தோட ஒரு படத்தை பார்க்காம விட்டுட்டேன். அந்த படம் பேர் வரலாறு. இந்த படத்தை நான் சீனா தான் பார்த்திருக்கேன். இப்போ ரீசெண்டா தான் இந்த படம் ஃபுல்லா பார்த்தேன். இந்த படத்துல அஜித் குமார் 3 கேரக்டரா நடிச்சிருப்பாரு. இதுல அப்பா கேரக்டரா நடிச்ச அஜித் குமாருக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. அந்த பிளாஷ்பேக்ல அஜித் குமார் அவ்வளவு டெடிகேட்டடா நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பை பார்த்து வியந்து போயிட்டேன். இப்பெல்லாம் அஜித் குமார் இது போல நடிப்புக்கு முக்கியத்துவமான ஒரு சில படங்களையும் பண்ணணும்ன்றது என்னோட ஆசையா. குட் பை டேகிலியோட போஸ்டரும் டிஃபரெண்டா இருக்கு. இந்த படத்துலயும் ஒரு டிஃபரெண்டான ஆக்டிங்கை வெளிப்படுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நடிப்பையும் தாண்டி தலை ஒரு பக்கம் கார் ரேஸ்ல ஜெயிச்சு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காரு. இன்னொரு பக்கம் விஜய் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காக அரசியல் இறங்கி போராடிட்டு இருக்காரு. நடிப்பையும் தாண்டி தளபதி ஒரு தனி பிராண்டியே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பறவையும் மழை அறியாது போர்க்களம் நீ புகுந்த